வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்த்துருக்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த சொத்தானது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணியிருக்கிற சூப்பரான டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு ஹால் கிச்சன் ஒரு ரெஸ்ட் ரூமோட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. மேலே வந்து ஒரு டூ பெட்ரூம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கம்பாக்கத்தில் வருங்க. இது வெங்கம்பாக்கம் ஊருக்குள்ளே வருது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே டெவலப் ஆகி வந்துட்டுருக்க ஒரு இடம்னு சொல்லி பார்த்தா இப்போ இதை சொல்லலாம். ஸோ ஈஸ்ட் தம்பத்தோட கனெக்ட் ஆகிட்டு வந்துட்டுங்க இது வெங்கம்பாக்கம். ஸோ பயங்கரமான டெவலப்டு ஏரியா. இது வந்து பார்த்தோன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன். இப்போது புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங் தான் இந்த பில்டிங். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. 24 ஃபீட் ரோட்டில் கொடுத்துருக்காங்க. 90 lakhs. ஸோ உட்காந்து பேசுகிற ரேட் வந்து நம்ம நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய பில்டர் தாங்க அவர். ஸோ அவருடைய ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னாடி நான் தான் ஒன்று சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன் மணிவாக்கத்தில். ஸோ அவருடைய ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல பால்கனி. கொஞ்சம் இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் இந்த லைட்டு போட்டால் பகலில் ஒரு கலராகவும் நைட்டில் ஒரு கலராகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வர்ற மாதிரி தான் இவர் பிளான் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா யூனிக்காகவும் தெரியும். இந்த கலர் வந்து நைட்டில் லைட்டு போடும்போது இந்த கலர் வந்து கொஞ்சம் நமக்கு யூனிக்காகவும் தெரியுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் நான் வந்ததால் பார்த்திங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்க முடியல. ஒரு 10 o'clock அப்புறம் தான் வரேன்னு சொன்னார். பட் வந்ததால் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. அதனால தான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் எம்டி இருக்குது. அதை லேஅவுட் போட்டாங்கன்னா அந்த பக்கம் டாலர் சிட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போயிடும். ஸோ இது பக்கம் ஒன்று ரொம்ப நியர்பை ஆக்சஸும் இந்த பக்கம் வந்துடும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்தோடனே நெகட்டிவாக நினச்சிடக்கூடாது. இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த காம்பவுண்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா பழைய சுடுகாடு இருக்குது. ஸோ இப்போ ஆக்டிவ் இல்லை, முன்னாடி சுடுகாடாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அது ஒன்று இருக்குது பாருங்கள். நம்ம வந்து நம்மளுடைய பேக் சைடில் இருக்கோம். ஸோ இதோட எக்ஸாக்ட் பேக் சைட்லையும் வீடு கட்டியிருக்காங்க, இது எக்ஸாக்ட் ஆப்போசிட்லையும் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அதை ஒட்டியும் வீடு கட்டியிருக்காங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போது ஆக்டிவ் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணி வீடு கட்டிகிட்டு தான் இருக்காங்க. அது பழைய இது இருக்கும்போது இப்போ சமாதிகள்லாம் இருக்கிறதால பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சாமி கும்பிட்றது மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அது யூசேஜில் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வாங்கலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். இங்கெல்லாம் லேண்ட் ரேட்டே பார்த்தோன்னா 5000 கிட்ட போயிடுச்சுங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்னால் கால் பண்ணுங்கள். நன்றி.